அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதத்தில் 12வது மாதமாக திகழக்கூடியது. மேலும் உத்திர நட்சத்திரம் என்பதும் 12வது நட்சத்திரமாக வரக்கூடியது. இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளைதான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறோம். 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 மணி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 மணி வரை கொண்டாடப்படுகிறது. உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நம் வழக்கம். பல தெய்வ திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கின்றன ஞான நூல்கள். சிவபெருமான் சக்தி தேவி, ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார், முருகப்பெருமான் தெய்வானை, ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார், அகத்தியர் லோபாமுத்திரை, ரதி மன்மதன், இந்திரன் இந்திராணி, நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகை, சாஸ்தா பூரணி புஷ்கலை, சந்திரன் 27 நட்சத்திர மங்கையர் என அனைத்து திருமணங்களும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடைபெற்றன. கல்யாண வரமருளும் கல்யாண சுந்தர விரதத்தை இந்த பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கும் தடை விலகி திருமணம் விரைவிலேயே கைகூடும். நல்ல இடத்தில் வரன் அமையும். இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும். பங்குனி உத்திரத்தன்று ஆலயங்களில் வழிபாடு செய்து புதுத்தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது சுமங்கலிகளின் வழக்கம். சிவபெருமான் அம்பாளை கரம் பிடித்த நன்னாளில் பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக சிவனடியார்கள் கல்யாண சுந்தர விரதம் அனுஷ்டிப்பார்கள். இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பதும், 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர திருநாளில் விரதமிருந்து வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வ நிலையை அடைவார்கள் என்பதும் ஐதீகம். இத்தகைய சிறப்பு மிக்க இந்த கல்யாண வரமளிக்கும் பங்குனி உத்திர நாளில்தான் திருமகள் விரதமிருந்து திருமாலின் திருமார்பில் இடம் பிடித்தாள். அதை போலவே கலைமகளும் பிரம்மாவின் நாளில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள். பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி தேவியாக பூமியில் அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாளே. எனவேதான் இந்த நாள் லக்ஷ்மி கடாட்சமாக விளங்குகிறது. உத்திர நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நாளில் கலையுடன் கன்னி ராசியில் இருந்து களங்கமின்றி காட்சி தருவார். அப்போது சந்திர பகவானை வணங்கினால் குடும்ப வாழ்வு சிறப்படையும். வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்மசாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் உதித்ததும் இந்த உத்திர திருநாளிலே. மாதம் 12, நட்சத்திரம் 12 என்று 12 என்ற எண்ணுக்கு சிறப்பு சேர்க்கும் இந்த நாள் 12 கையும் 12 விழியும் 12 செவியும் கொண்ட வேலவனின் சிறப்பான நாளாக கருதப்பட்டு முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்கள் தோறும் சிறப்பான விழா கொண்டாடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பழனியம்பதியில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு கொடுமுடிக்கு சென்று அங்கு பாயும் காவிரி நதியில் தீர்த்தம் எடுத்து வந்து விசேஷ அபிஷேகம் செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்து காவிரியை பெருமைப்படுத்தும் நாள் இந்த நாள்தான். அதுபோலவே பங்குனி உத்திர நாளில் இந்திய தேசத்தில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள 8 புனித தீர்த்தங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. இந்த நாளில் வெங்கடாச்சலபதியை சேவிப்பதும் புனித நீராடுவதும் சிறப்பான பலன்களை தரும். பங்குனி உத்திர நாளன்று செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பூ முடித்தல், தாலிக்கு பொன்னுருக்குதல், திருமண ஓலை எழுதுதல், சீமந்தம், புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய சிகிச்சை மேற்கொள்ளுதல், புதிய கோயில்களில் சிலைகளை பிரதிஷ்டை செய்தல், செடி நடுதல், வணிகம் தொடங்குதல், வேலையில் சேருதல், புதிய இடத்துக்கு மாறுதல், நீர்நிலைகளை உருவாக்குதல், போர் பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நற்காரியங்களுக்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாள். மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்ற பங்குனி உத்திர திருநாளில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.